ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கீதாஸ் கிரியேட்டிவ் கிச்சன். இன்னைக்கு டபுள் பீன்ஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு போட்டுடுங்க. அது கடுகு நல்லா வெடித்ததும் நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா இப்போ வதங்கிடுச்சு. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போடுறேன். 2 பச்சை மிளகாய் உடைச்சி போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 போடணுங்க. அப்போ தான் நல்லா டேங்கினஸ்ஸாக இருக்கும், நல்லா இருக்கும் கிரேவி. தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நான் 1/4 கிலோ அளவு டபுள் பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ் தான். உங்களுக்கு ட்ரைடு இருந்தால் கூட நீங்கள் அதை முதல் நாளே ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 முந்திரி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் தேங்காய், இது எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ண அந்த மிக்சரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கிரேவி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துடுச்சு, 2 விசில் வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக ஆயிருக்கு கிரேவின்ட்டு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் செப்ரேட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கோங்க டபுள் பீன்ஸ் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. சிம்லேயே வச்சுருக்கிறதுனால எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ அரை டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் எதுக்கு சேர்க்குறதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்க்குறதுனால கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். லிட்டை திருப்பி மூடி வச்சுக்கலாம்.
பாருங்கள் எண்ணெய் நல்லா சூப்பராக வந்துருச்சு பிரிஞ்சு. இப்போ அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய டபுள் பீன்ஸ் கிரேவி. நான் இப்போ பூரி செஞ்சுருக்கேன். பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.